ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 134. நம் பகவான் பாட்டியாரை அனுதினமும் நினைந்து தியானம் செய்வது, காளி கோவிலில் பூஜை செய்வது, ஸ்ரீ சுப்பிரமணிய முருகன் சித்தர் ஐயாவிற்கு சேவகம் செய்வது என தனது முழு நேர பணியாக மேற்கொண்டார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். அந்த சமயங்களில் பற்பல அற்புதங்கள் நடந்தேறின. அதில் ஒன்றை இப்பொழுது காண்போம். திருச்சியை சேர்ந்த பெண் டாக்டர்கள் ஒரு சிலர் செல்வி சாந்தா தேவி அவர்களை தொடர்பு கொண்டு பிரச்சனைக்குரிய ஆபரேஷன் செய்ய நேரிடும் தருணத்தில் காளி தெய்வத்திடமும் நம் பாட்டியாரிடமும் ஸ்ரீ சுப்பிரமணிய முருகன் சித்தர் ஐயாவிடமும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என விண்ணப்பிப்பார்கள். நடக்க போகும் ஆபரேஷன் நல்லபடியாக நடந்தேறுமா, நோயாளியின் நிலை எப்படி இருக்கும் என அவர்கள் கேட்பது வழக்கம். ஒரு முறை இதேபோல் திருச்சியிலிருந்து ஒரு பெண் டாக்டர் இவரிடம் தான் செய்ய போகும் ஆபரேஷன் கர்ப்பிணிக்கானது என்றும் குழந்தை பேரு நல்லபடியாக நடக்குமா என வினவினார். செல்வி சாந்தா தேவி அவர்களும் மனதிற்குள் பாட்டியை நினைந்து தியானித்து அவரது ஆழ் மனதில் பாட்டியார் கூறும் வழிகாட்டுதலின்படி உணர்த்தியபடி ஆபரேஷன் நல்லபடியாக நடக்கும் என்றும் குழந்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு திருநங்கையாக பிறக்கும் என்றும் தாயிற்கோ சேயிக்கோ உயிர் பாதிப்பு ஏதுமின்றி ஆபரேஷன் சுபமாக முடியும் என்றும் செல்வி சாந்தா தேவி அவர்கள் கூறினார். அதேபோல் ஆபரேஷன் நன்றாக நடந்து முடிந்தது. குழந்தையும் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத தன்மையுடன் ஆரோக்கியமாக பிறந்தது. அப்பொழுது ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து அந்த பெண் டாக்டர் செல்வி சாந்தா தேவி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிக ஆச்சரியத்துடன் இத்தகவலை சொன்னார். இதுபோல் பல விஷயங்களில் நம் பகவான் பாட்டியார் இவருக்குள் இருந்து பல லீலைகளை செய்துள்ளார். மேற்சொன்ன சம்பவத்திற்கு பிறகு பாட்டியாரை தரிசிக்க செல்வி சாந்தா தேவி அவர்கள் கொடுமுடி டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது பாட்டி மிக்க மகிழ்வுடன் ஆசீர்வாதம் இவருக்கு தந்து சிரித்த முகத்துடன் ஆனந்தமாக இருந்தார்கள். அப்பொழுது நம் பாட்டியார் இவரை பார்த்து சுட்டிக்காட்டி, நமக்கெல்லாம் 40 வயது ஆகும்போது உலகமெல்லாம் நாம் தெரிவோம்டி என்றார்கள். இவருக்கோ மிகுந்த குழப்பம். இதை கேட்ட பின்பு பாட்டியாருக்கு வயது மிக மிக அதிகமாயிற்றே, ஏன் அவ்வாறு கூறினார்கள் என. பாட்டி அவ்வாறு கூறிய போது இவருடைய வயது 33 ஆகும். அப்போது இவருக்கு விளங்கவில்லை. அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு இவருக்கு ஞானமும் இல்லை, பக்குவமும் இல்லை. செல்வி சாந்தா தேவி அவர்களின் பாட்டியாரின் அனுபவங்கள் 2019 2020 ஆண்டில் முதல் முறையாக சமூக வலைத்தளங்களில் அன்பர்கள் பதிவேற்றம் செய்த பொழுது வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பித்தார். அப்போது அவரது வயது சரியாக பாட்டியார் கூறிய 40 வயது பூர்த்தியாகி இருந்தது. அந்த ஆண்டில்தான் பாட்டியாரின் அற்புத லீலைகள் வெளி உலகத்திற்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக பரவ ஆரம்பித்து பாட்டியார் யார் எனும் வெளிச்சம் உலகளாவ பரவியது. நமக்கெல்லாம் நம் பகவான் பாட்டியாரின் திரிகால ஞானம் பிரமிக்க வைக்கிறதல்லவா? பாட்டியாரை அனுதினமும் உள்வாங்கி உணர்வோம், பிறவி பெருங்கடலை கடப்போம். ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.